வணக்கம் நண்பர்களே, நான் அருண்குமார் பானு ஃபார்முலேஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன். நாம டிட்டர்ஜென்ட் பவுடருக்கு புதுசாக ஃபார்முலா டெவலப் பண்ணியிருக்கிறோம். அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS ஷார்ட்டாக பிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஹவுஸ் ஹோல்டு லாண்டரி டிட்டர்ஜென்ட் IS 4955/2020 அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு உட்பட்டு நம்ம ஃபார்முலா டெவலப் பண்ணியிருக்கிறோம். டிட்டர்ஜென்ட் பவுடருக்கு நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். மேக்கிங் வீடியோஸ் லோ காஸ்ட் டிட்டர்ஜென்ட் பவுடருக்கும் பண்ணியிருக்கிறோம், ப்ரீமியம் குவாலிட்டி டிட்டர்ஜென்ட் பவுடருக்கும் பண்ணியிருக்கிறோம். அதில் நம்ம கைட்லைன்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதே கைட்லைன்ஸ் தான் இங்கேயும் அப்ளிகபிள். அதனால நம்ம மேக்கிங் வீடியோ போஸ்ட் பண்ணலை. ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, IS 4955/2020 படி ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர் தயாரிக்கிறதுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன், அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி தயாரித்தோம்னா அது ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குமா, பானு ஃபார்முலேஷன் டிட்டர்ஜென்ட் பவுடருக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி எப்படி தயாரிச்சிருக்கு, ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கோ இல்லை விற்பனை செய்யறதுக்கோ இந்தியாவில் அந்த சர்டிஃபிகேட் கட்டாயம் வாங்கணுமா, யாருக்கு இந்த சர்டிஃபிகேஷன் தேவைப்படும், இதையெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. முதல்ல IS 4955/2020 இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துடலாங்க. அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, 3 கிரேடா டிட்டர்ஜென்ட் பவுடர் அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 மூணுத்துக்குமே தனித்தனியாக ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாங்க. முதல்ல ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கிரேட்லையும். அடுத்து டோட்டல் பாஸ்பேட்ஸ் எவ்வளோ இருக்கணும், அதில் STPP எவ்வளோ இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஸ்பேட்ஸ் அதிகமாக இருந்தால் சுற்றுச்சூழலை பாதிக்கும், அதனால அதோட அளவுகள் குறைச்சி கொடுத்துருக்கிறாங்க. 2.5% தான் அதிகபட்சம் நம்ம பயன்படுத்த முடியும். இதுக்கு முன்னாடி வருஷன்ல, அதாவது 4955 2001 வருஷன்ல 11% வரையும் பாஸ்பேட்டை பயன்படுத்தலாம். இது 2020 வருஷன். இந்த வருஷன் வந்த பிறகு அது அவுடேட்டட் ஆயிடும், அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அடுத்து ஆக்டிவ் ஆல்கலினிட்டி எவ்வளவு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்காக சொல்றாங்கன்னா, சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு TSP இல்லைன்னா சோடா ஆஷ் சில பேர் நிறைய எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாது, அதுக்காக தான். அடுத்து மினிமம் டிட்டர்ஜென்சி எவ்வளவு இருக்கணும், ஒரு வாஷிங் பவுடர்னா கிரேட் 1னா அது மினிமம் 65% டிட்டர்ஜென்சி இருக்கணும். மினிமம் டிட்டர்ஜென்சி அப்படிங்கிறது அது அழுக்கு போகக்கூடிய தன்மை இருக்கா இல்லையாங்கிறது தான். அதுக்கு ஒரு தனியான கெமிக்கல் பேராமீட்டர் இருக்கு. அடுத்து டோட்டல் ஆஷ் எவ்வளவு, அதுவும் ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர், அதனால அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதாங்க இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன். BIS ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம ஃபாலோ பண்றதுனாலேயே அது ப்ரீமியம் குவாலிட்டி டிட்டர்ஜென்ட் பவுடரா இருக்குமானா அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. அது ஒரு மினிமம் கேரண்டி தான். ப்ரீமியம் குவாலிட்டி அல்டிமேட் குவாலிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியுங்க. ஒரு மொபைல் போன் எடுத்துக்கணும், அதனோட MRP 10,000 rupees. அதுக்கு என்ன மீனிங்னா, 10,000 rupeesக்கு மேல அதை சேல் பண்ணக்கூடாது. யாராவது எக்ஸ்ட்ரா 500 rupees 1000 rupees வச்சு சேல் பண்ணாங்கன்னா அது ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம், சீட்டிங். ஸோ கஸ்டமர்ஸ் ஏமாறக்கூடாது, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்காக தான் MRP ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஜெனுவன் ப்ரைஸ்ன்னு மீனிங் கிடையாது. ஈவன் 9,000 கூட ஆன்லைனில் கிடைக்கும், இல்லை 8,500 கூட சில பேர் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ஜெனுவன் ப்ரைஸ். அதே மாதிரி தாங்க இந்த பிஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன். அவங்க கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு மினிமம் கேரண்டி. ஒரு கிரேட் 1 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மினிமம் அதில் 65% டிட்டர்ஜென்சி இருக்கும், 19% ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்கும். ஸோ ஒரு மினிமம் கேரண்டி தான். அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணுறதுனாலேயே அந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர் ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கணும்னா பிஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் தாண்டி சில அடிட்டிவ்ஸ் நம்ம சேர்க்கணும்.
கமர்ஷியலாக எல்லா பிராண்ட்லேயுமே இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதாவது என்சைம்ஸ் சேர்த்துருப்பாங்க, இல்லைன்னா ப்ளீச்சிங் சிஸ்டம் சேர்த்துருப்பாங்க, டை டிரான்ஸ்ஃபர் இனிபிட்டர் சேர்த்துருப்பாங்க, ஆன்டி சாயில் ரிப்பல்லிங் ஏஜென்ட் சேர்த்துருப்பாங்க, இல்லைன்னா கலர், பர்ஃப்யூம், ஃபேப்ரிக் கண்டிஷனர்ஸ் இதெல்லாம் அடிட்டிவ்ஸில் சேர்த்துருப்பாங்க. இதெல்லாம் சேர்க்கும் போது தான் அது வந்து ப்ரீமியம் குவாலிட்டியான ஒரு டிடர்ஜென்ட் பவுடராக இருக்கும். ஸோ பாயிண்ட் என்னன்னா, விஸோட ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு மினிமம் கேரண்டி, அதை ஃபாலோ பண்ணுறதுனாலே வந்து அது ப்ரீமியம் குவாலிட்டி டிடர்ஜென்ட் பவுடராக இருக்காது. ப்ரீமியம் குவாலிட்டி டிடர்ஜென்ட் பவுடர் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அது விஸோட ஸ்டாண்டர்டோட சேர்ந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில அடிட்டிவ்ஸும் சேர்த்துருப்பாங்க. இப்போ நம்ம பானுவில் பண்ணதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம பானு ஃபார்முலேஷன்ஸில் டிடர்ஜென்ட் பவுடருக்கு அவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி வரணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம அடிட்டிவ்ஸும் சேர்த்துருக்கிறோம். நாம வந்து பிஸ் கொடுத்த கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 ஸ்பெசிஃபிகேஷன் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ் சேர்த்துருக்கிறோம், இன்க்ளூடிங் என்சைம்ஸ், ப்ளீச்சிங் சிஸ்டம், அப்புறம் ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் நம்ம 32% சேர்த்துருக்கிறோம். அவங்க கொடுத்துருக்கிறது 19%. ஸோ இதனோட குவாலிட்டி வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்குங்க. எந்த இன்டர்நேஷனல் பிராண்டு கூடவும் என்னோட குவாலிட்டி கம்பேரபிளா இருக்கும். அதே மாதிரி கிரேட் 2லயும் நம்ம அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா சில ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸும் நம்ம சேர்த்திருக்கிறோம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிராண்ட் வந்து இந்த குவாலிட்டியில தான் இருக்குங்க. அதே மாதிரி கிரேட் 3லயும் என்ன அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்களோ அதை எடுத்துக்கிட்டு அதையும் தாண்டி சில எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் நம்ம சேர்த்திருக்கிறோம். ஸோ அந்த லோ காஸ்ட் பட்ஜெட் கான்சியஸா இருக்கிற கஸ்டமர்ஸ் நம்ம எந்த பிராண்ட் டார்கெட் பண்ணதோ அவங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்குமோ அதை விட இதோட குவாலிட்டி பெட்டரா இருக்கும். நம்ம பானு ஃபார்முலால பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல இதை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 மூணுமே வந்து எப்படி பிஸ் ஸ்டாண்டர்டுக்கு மேட்ச் ஆகுது, அந்த காம்ப்ளியன்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருப்போம். இந்தியாவில் டிடர்ஜென்ட் பவுடர் தயாரிக்கிறதுக்கோ இல்லை அதை விற்பனை செய்யறதுக்கோ பிஸ்ஸோட சர்டிஃபிகேட் கம்பல்சரி கிடையாது, மேண்டேட்டரி கிடையாது, வாலண்டரி தான். நீங்கள் விருப்பப்பட்ட அந்த சர்டிஃபிகேட் வாங்கலாம். பிஸ் சர்டிஃபிகேட் யாருக்கு யூஸ் ஆகும்னா, இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பொசிஷனிங் பண்ணுறதுக்கும் பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் பிஸ்ஸோட சர்டிஃபிகேட் யூஸ் ஆகும். இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ப்ராடக்ட் பொசிஷனிங், அந்த பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு முதல்ல ப்ராடக்ட் பொசிஷனிங்னா என்ன அதை நம்ம புரிஞ்சுக்குவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னையே எடுத்துக்குவோம். நான் வந்து ஒரு டிடர்ஜென்ட் பவுடர் உற்பத்தி பண்ணுறேன். 10 kg வந்து நான் தயாரிக்கிறேன், என்னோட பேட்ச் சைஸ். அதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ்லாம் வாங்கி 10 kg நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். எனக்கு அந்த காஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது கெமிக்கல் காஸ்ட்டே 1 kgக்கு 70 rupees ஆயிடுச்சு. 10 rupees மார்ஜின் வச்சு 80 rupeesக்கு நான் மார்க்கெட்டில் கொடுக்குறேன். இதான் என்னோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல், என்னோட பிஸ்னஸ் மாடல். இதில் குறைஞ்சபட்சம் நான் 2 மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து 10 rupees மார்ஜின் வைக்கிறேன், அந்த மார்ஜின் ரொம்ப குறைவு, எனக்கு நானே துரோகம் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஒரு மிஸ்டேக். செகண்ட், நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னா 80 rupeesன்னு சேல் பண்ணுறேன், அந்த ரேட் ரொம்ப அதிகம், நான் கஸ்டமர்ஸுக்கு துரோகம் பண்ணுறேன். ஸோ அது ரெண்டாவது மிஸ்டேக். இப்போ நம்ம இன்னொரு விஷயம் இதை அப்படியே எடுத்து வச்சிருவோம். இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போகிறேன், ஏதோ ஒரு பிராண்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஊர்வசி பிராண்டை நம்ம எடுத்துப்போம். அந்த டிடர்ஜென்ட் பவுடர் நான் பார்க்குறேன், அந்த பேக்கெட் வந்து 60 ரூபா போட்டிருக்கு. ஸோ என்னோட ரேட் 80 ரூபா, அதனோட ரேட் 60 ரூபா, 20 ரூபா குறைவா இருக்கு. அதனோட குவாலிட்டி கம்பேர் பண்ண என்னை விட பெட்டரா இருக்கு. அந்த ஓனருக்கு எவ்வளவு மார்ஜின் வருதுன்னு பார்த்தோம்னா ஒரு பேக்கெட்டுக்கு 15 ரூபாய் வருது. ஸோ எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நான் நேர்மையா இருக்கணும்னா நேர்மையா இருக்கிறேன், என்னோட மார்ஜின் 10 ரூபாய் வச்சு விற்கிறேன்,
இது வந்து ஒரு சாப்பாட்டு செலவு தான் எனக்கு சரியா இருக்கும், இதை விட நான் குறைச்சி மார்ஜின் வைக்கவே முடியாது. ஸோ நான் நேர்மையா இருக்கிறேன். ஸோ அது இங்க தேவையில்லாத விஷயம். எனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க வந்து ப்ராடக்டை கரெக்டாக பொசிஷனிங் பண்ணி இருக்கிறாங்க. நான் வந்து என்னோட ப்ராடக்டை கரெக்டாக பொசிஷனிங் பண்ணல. அதான் ப்ராடக்ட் பொசிஷனிங். இன்னும் இதை கரெக்டாக புரிஞ்சுக்குவோம். ஒரு டேபிளோ இல்லை சேரோ இல்லை ஒரு ஸ்டூலோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் எடுத்துக்குவோம். அந்த டேபிளில் 4 காலுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போதான் அந்த டேபிள் ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது நல்ல பிளாஸ்டிக்கா இல்லை நல்ல வுட்டா, அதுக்கப்புறம் தான் அதான் வந்து பொசிஷனிங். 4 காலும் ஈக்குவல் சைஸ்ல இருந்தால் அந்த பொசிஷன் ஸ்டேபிளாக இருக்கும். அதான் வந்து ப்ராடக்ட் பொசிஷனிங். நம்ம பிஸ்னஸ்குள்ளே வருவோம். இப்போ ஊர்வசி பிராண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த பர்ச்சேசிங் காஸ்ட் குறைவாக இருக்கும். அவங்க டிரான்ஸ்போர்ட் ஒரே முறை பண்ணுவாங்க, லாரியில் கொண்டு வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் குறைவாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது பல்காக பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் குறைவாக இருக்கும். அவங்களுக்கு அந்த ரிஜெக்ஷனோ இல்லை ஹேண்ட்லிங் லாசேஜோ இல்லை ஸ்டோரேஜ் எல்லாம் எதுவும் வேஸ்ட் ஆகிறது எதுவுமே இருக்காது. எஸ்டாப்ளிஷ்டு ஃபார்முலா, எஸ்டாப்ளிஷ்டு ப்ராசஸ் இருக்கும். அவங்களோட மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கும். ஸோ அவங்களால வந்து 60 ரூபாய்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியை வந்து அவங்களுக்கும் ப்ராஃபிட் வச்சு கொடுக்க முடியுது. இதுதான் வந்து ப்ராடக்ட் பொசிஷனிங். கஸ்டமர்ஸுக்கும் நம்மளுக்கும் நடுவில் அந்த ப்ராடக்ட் ஸ்டேபிளாக பொசிஷனாக இருக்கணும். எப்போ அந்த மாதிரி இருக்கும்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கு 4 காலுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இவங்க அதை பண்ணியிருக்காங்க, ப்ராடக்ட் பொசிஷனிங் ஊர்வசியில் பண்ணியிருக்காங்க. நான் பண்ண முடியல, அதனால வந்து எனக்கு சம்திங் எனக்கு அது லாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்குள்ள வரலாம். பிஸ்ஓட சர்டிஃபிகேட் யாருக்கு தேவைப்படும்னா, ப்ராடக்ட் பொசிஷனிங் பண்ணுறதுக்கும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் தேவைப்படும் நான் சொன்னேன். அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 3 பிராண்ட் இருக்கு. பிராண்ட் ஏ, பிராண்ட் பி, பிராண்ட் சி. எல்லாமே விலை 60 ரூபா, 60 ரூபா, 60 ரூபா. ஒரே மாதிரி குவாலிட்டி இருக்கு. ஸோ எல்லாருமே ப்ராடக்டை கரெக்டாக பொசிஷனிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரேட்டுக்கு அந்த குவாலிட்டி எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கு, கரெக்டாக பொசிஷனிங் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கஸ்டமர்ஸ் எதை வாங்குவாங்க? சப்போஸ் ஏதோ ஒரு பிராண்ட்ல பிஸ்ஓட சர்டிஃபிகேட் இருந்தால் கஸ்டமர்ஸ் அதை தான் வாங்குவாங்க. கஸ்டமர்ஸ்க்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ட்ரஸ்ட் கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும். ஸோ அவங்க ப்ராடக்டை பொசிஷனிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு 3 பேர் பிராண்ட் காம்படிஷன் இருக்காங்க. அந்த பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பிஸ்ஓட சர்டிஃபிகேட்டை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ இன்னொரு டவுட் நம்மளுக்கு இருக்கலாம், நான் அதையும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் ப்ராடக்டை பொசிஷன் பண்ண முடியுமா, சின்ன லெவலில் பண்ணுறவங்க பண்ண முடியாதா அப்படின்னா, ப்ராடக்ட் பொசிஷனிங்கிறது எல்லாருக்கும் தேவை. பண்ண முடியுதா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். பண்ண முடிஞ்சாதான் பாக்கெட்டில் பணம் வரும். பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில மைனஸ் பாயிண்ட் இருக்கும், சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். அவங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் குறைவாக இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்போர்ட் குறைவாக இருக்கலாம். பட் மற்ற எக்ஸ்பென்ஸ் இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு நிறைய டேக்ஸ் கட்டுவாங்க, இல்லை அந்த இடம் ரெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ வேற மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, நேரடியாகவும் மறைமுகமாகும். ஸோ சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருக்காது. சிலதெல்லாம் ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஸோ சின்ன லெவலில் இருக்கவங்க ப்ராடக்ட் பொசிஷனிங் பண்ணுற மாதிரி, அதாவது கஸ்டமர்ஸுக்கும் நமக்கும் நடுவில் அந்த ப்ராடக்ட் ஸ்டேபிளாக இருக்கணும், அதான் பொசிஷனிங். அந்த மாதிரி அவங்க வந்து பிஸ்னஸை பிளான் பண்ணணும். நான் என் டிட்டர்ஜென்ட் பவுடரை வந்து 10 kg பண்ணாமல் ஒருவேளை 100 kg பேட்ச் சைஸ் பண்ணால் என்னோட ப்ராடக்ட்டை நான் பொசிஷன் பண்ண முடியலாம். இல்லை 200 kg பண்ணால் என்னோட ப்ராடக்ட்டை நான் பொசிஷன் பண்ண முடியலாம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து திங்க் பண்ணணும். அந்த திங்க் பண்ணி ப்ராடக்ட் பொசிஷனிங் பண்ணாதான் எனக்கு பணம் வரும். வெறுமனே டெக்னிக்கல் நாலேஜ் வந்து பணத்தை கொடுக்காது.